எமது உடலில் ஏற்படும் ஒவ்வொரு சிறு மாற்றமும் ஏதோ ஒரு ஆரோக்கியத்தின் குறைபாட்டின் எச்சரிக்கையாக இருக்கலாம். குறிப்பாக பலருக்கும் பாதங்களில் அடிக்கடி எரிச்சல் அல்லது ஊசி குத்துவது போன்ற உணர்வு ஏற்படுவதுண்டு. இது வெறும் களைப்பினால் ஏற்படுவது என்று நாம் கடந்துவிடக்கூடாது. மருத்துவ ரீதியாக இதற்கு பின்னால் பல காரணங்கள் ஒளிந்துள்ளன. பெரிபெரல் நியூரோபதி, கால்களில் எரிச்சல் மற்றும் ஊசி குத்துவது போன்ற உணர்வு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் நரம்பு சேதமாகும். இது மருத்துவ ரீதியில் பெரிபெரல் நியூரோபதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலை உடலில் கால்களில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்படும் போது ஏற்படுகிறது. நீரிழிவு நோய், பாத எரிச்சலுக்கு மிக முக்கியமான மற்றும் முதன்மையான காரணம் நீரிழிவு நோய். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு நீண்ட காலம் அதிகமாக இருக்கும் போது அது கால்களில் உள்ள நரம்புகளை சேதப்படுத்துகிறது. சர்க்கரை அளவு நரம்புகளில் உள்ள சிறிய இரத்த நாளங்களை சிதைப்பதால் மூளைக்கு செல்லும் உணர்ச்சி சமிக்கைகள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் எரிச்சல், மரத்து போதல் மற்றும் கடுமையான வலி ஏற்படக்கூடும். விட்டமின் குறைபாடுகள். நரம்புகளின் ஆரோக்கியத்திற்கு விட்டமின் B12, B6 மற்றும் B9 மிக அவசியமானவை. இந்த விட்டமின்கள் நரம்புகளை சுற்றியுள்ள பாதுகாப்பு கவசமான மைலின் சீத் உருவாக உதவுகின்றன. உணவில் போதுமான சத்துக்கள் இல்லாத போது அல்லது உடலில் இந்த விட்டமின்களை உறிஞ்சாத போது நரம்புகள் பலவீனமடைந்து பாதங்களில் மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வுகளை தருகின்றன. சிறுநீரக நோய்கள். சிறுநீரகங்கள் சரியாக செயற்படாத போது இரத்தத்தில் உள்ள கழிவுகள் மற்றும் நச்சுக்கள் முறையாக வெளியேற்றப்படுவதில்லை. இந்த நச்சுக்கள் உடலில் தங்கி நரம்புகளை பாதிக்கின்றன. இவை யுரேமிக் நியூரோபதி என்பார்கள். இதன் ஒரு முக்கிய அறிகுறியே பாதங்களில் ஏற்படும் தீராத எரிச்சலாகும். தைராய்டு சுரப்பு குறைபாடு. தைராய்டு ஹார்மோன்கள் அளவு குறையும் போது உடலில் நீர்த்தேக்கம் ஏற்படலாம். இந்த தேக்கம் நரம்புகளின் மீது அழுத்தத்தை கொடுக்கும். குறிப்பாக கணுக்கால் பகுதியில் உள்ள நரம்புகள் அழுத்தப்படுவதால் பாதங்களில் எரிச்சல் மற்றும் உணர்வு இல்லாமை போன்றவை ஏற்படுகின்றன. மது பழக்கம். அதிகப்படியான மது அருந்துதல் நரம்புகளை நேரடியாக சிதைக்கும். மதுவில் உள்ள நச்சுத்தன்மை நரம்பு மண்டலத்தை வலுவிழக்க செய்து எரிச்சல் உணர்வை தூண்டுகிறது. தவிர்க்க என்ன செய்யலாம்? நீரிழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருப்பது நரம்பு பாதிப்பை தடுக்க உதவும். விட்டமின் B12 நிறைந்த முட்டை, பால் பொருட்கள் மற்றும் கீரை வகைகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். தினமும் வெதுவெதுப்பான நீரில் கால்களை கழுவி தளர்வான காலணிகளை அணிய வேண்டும். கால்களை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். தினசரி நடைப்பயிற்சி செய்யலாம். புகைப்பிடித்தல் மற்றும் மதுப்பழக்கம் இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் என்பதால் அவற்றை தவிர்ப்பது நலம். பாதங்களில் எரிச்சல் உணர்வு தொடர்ந்து சில வாரங்களுக்கு மேல் நீடித்தால் உடனடியாக ஒரு நரம்பியல் நிபுணரை அணுகுவது அவசியம். ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்தால் நரம்பு பாதிப்புகளை தடுத்து விடலாம். குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள், வயதானவர்கள் உடனடியாக பரிசோதனை செய்ய வேண்டும். பட்டு போன்ற பாதங்கள் பெற வீட்டிலேயே செய்யக்கூடிய 5 எளிய வழிகள். பொதுவாக அனைவரும் தங்கள் முகம் அழகாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நினைப்பார்கள். பாதங்களை கவனிப்பதே இல்லை. முழு உடம்பையும் தாங்கி நிற்கும் பாதத்தை அழகாக வைத்துக் கொள்வது அவசியமாகும். பாதங்களை பராமரிப்பது அழகுக்காக மட்டுமல்ல, அது உங்கள் ஆரோக்கியத்திற்கும் சம்பந்தப்பட்டது. குளிக்கும் போது பாதங்களை தேய்த்து குளிப்பதோடு சரி, அதன் பின்னர் அவற்றை பராமரிப்பதே கிடையாது. உண்மையில் முகத்தை எவ்வாறு பராமரிக்கிறோமோ அதே அளவு பாதங்களையும் பராமரிக்க வேண்டும். அந்த வகையில் பாதங்களை பராமரிப்பதற்கான சில எளிய வழிகளை பார்ப்போம். குளிக்கும் போது உங்களுடைய பாதம், குதிக்கால் போன்றவற்றில் உள்ள அழுக்குகளை நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். பித்த வெடிப்புகளை முறையாக கவனிக்காவிடில் நடப்பதற்கு கூட வலி ஏற்படும். இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் சுடு தண்ணீரில் உப்பு கலந்து பாதங்களை அதில் 15 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். பின்னர் பிரஷ் பயன்படுத்தி அழுத்தி தேய்த்து கழுவினால் அழுக்குகள் நீங்கும். 1 பங்கு வினிகருடன் 2 பங்கு நீரை சேர்த்து நன்றாக சுத்தம் செய்வதன் மூலம் பாதங்களில் ஏற்படும் பாக்டீரியா பாதிப்புகளை பெருமளவில் குறைக்கலாம். வெளியில் சென்று வந்தவுடன் பாதங்களை ஒழுங்காக சுத்தம் செய்ய வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு நாளும் தூங்க செல்வதற்கு முன்னதாக பாதங்களை தண்ணீரால் நன்கு கழுவிக்கொள்ளலாம். பாதங்களை பாதுகாக்க
4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை வெதுவெதுப்பான நீரில் கலந்து அதில் சிறிது சம்போ சேர்த்து கலந்து அந்த கலவையில் கால்களை 15 நிமிடங்கள் ஊற வைத்து கழுவ வேண்டும். இப்படி செய்தால் கருமை நீங்கி பொலிவு பெறும். சரியான அளவில் பாதணிகளை உபயோகிக்கவும். இதன் மூலமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாத வலியை நீங்கள் எளிதில் சரி செய்ய முடியும். பெண்களின் கால்களில் பித்த வெடிப்புகள் அதிகமாக இருக்கும் சமயத்தில் மருதாணியை அரைத்து கால்களில் தடவவும். இது வெடிப்புகளை சரி செய்து அழகாகவும் மாற்றும். இறந்த செதில்களை நீக்க சுடுதண்ணீரில் உப்பு மற்றும் எலும்பிச்சை சாறு சேர்த்து அந்த தண்ணீரில் பாதத்தை சிறிது நேரம் வைக்க வேண்டும். பின்னர் சொரசொரப்பான பிரஷ் மூலம் அதனை தேய்த்தால் இறந்த செல்கள் நீங்கும். பாதங்களில் இருந்து வெளியேறும் துர்நாற்றத்தை போக்குவதற்கென உள்ள பவுடர்கள், ஸ்ப்ரேக்கள், வாசனை திரவியங்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். அதேபோல் சத்துமிக்க உணவுகளை டயட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். புகைப்பிடித்தல் மற்றும் மது பழக்கங்கள் இருந்தால் அதனை குறைப்பதன் மூலம் உங்கள் பாதங்கள் எளிதில் சோர்வடையாமல் தவிர்க்கலாம். இந்த 10 வழிகளை பின்பற்றினாலே உங்கள் பாதம் ஆரோக்கியமானதாகவும் அழகாகவும் மாறும். நீண்ட காலமாக உங்களுக்கு குதிக்கால் பிரச்சனை இருக்கிறதா? அதற்கு காரணம் என்னவென்று தெரியாமல் குழம்பி போயிருக்கிறீர்களா? இதற்கு மிக முக்கியமான காரணம் உங்கள் வீட்டில் உள்ள தரை என்று சொன்னால் நம்புவீர்களா? அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம். நமக்கு ஏற்படும் கால் வலிக்கும் நம் வீட்டில் பயன்படுத்தும் தரைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மனித குலத்தின் ஆரம்ப காலத்தில் பாதத்தின் அமைப்பு கல், முள் மற்றும் கரடுமுரடான பாதைகளில் நடப்பதற்கு ஏற்றவாறு இருந்தது. நாகரிக வளர்ச்சி அடையத்தான் வசிக்கும் வீட்டில் மார்பிள், கிரானைட் போன்றவற்றை பயன்படுத்தி தரைப்பகுதியை உருவாக்கினார்கள். இத்தகைய தரைப்பகுதிகளில் அதிகமாக நடக்கும்போது நமக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் உண்டாகின்றன. அழுத்தம் எவ்வாறு செயற்படுகிறது? இப்போது ஒரு தக்காளியை சாதாரண மண் தரையில் போட்டால் அதற்கு பெரிய சேதம் ஏற்படாது. இதுவே அதே தக்காளியை மார்பிள் அல்லது கிரானைட் தரையில் போடும்போது தரையிலிருந்து வெளிப்படும் முழு அழுத்தமும் தக்காளியின் மீது திருப்பி செலுத்தப்படும். இதனால் தக்காளி சேதமடையும். இதை போலத்தான் கடினமான தரையில் நாம் நடக்கும் போது நமது பாதங்கள் கொடுக்கும் அழுத்தத்தை தரை உள்வாங்காமல் அந்த முழு அழுத்தத்தையும் நம் கால்களுக்கே திருப்பி அனுப்புகிறது. இதனால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஏற்படும் பாதிப்புகள்: இதுபோன்ற தரைகளில் நடக்கும்போது இந்த நார்த்தசைகள் சேதமடைந்து கிழிய ஆரம்பிக்கின்றன. இதுவே பாத வெடிப்பு மற்றும் குதிக்கால் வலிக்கு முக்கிய காரணமாகிறது. மூட்டு வலி: இந்த குதிக்கால் வலி மூட்டு வரை பரவி பாதிப்பை ஏற்படுத்தும். இரத்த ஓட்டம் பாதிப்பு: குளிர்காலத்தில் மார்பிள் மற்றும் தரைகளில் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த சமயத்தில் வெறும் கால்களுடன் நடந்தால் அது இரத்த ஓட்டத்தை குறைத்து வலியை அதிகரிக்கிறது. இதனால் வெரிகோஸ் வெயின் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்களுக்கான பாதிப்பு: பெண்கள் அதிக நேரம் சமையல் அறையில் நின்று வேலை செய்வதால் அவர்களுக்கு முதுகுவலி மற்றும் கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புள்ளது. தற்காப்பு முறைகள்: இதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள எளிய வழிமுறைகள். மென்மையான காலணிகள்: வீட்டுக்குள் பயன்படுத்தக்கூடிய மென்மையான காலணிகளை அணிய வேண்டும். இவை நாம் கொடுக்கும் அழுத்தத்தை உள்வாங்கிக் கொண்டு பாதத்தை பாதுகாக்கும். மேட் பயன்படுத்துதல்: சமையலறையில் வேலை செய்யும் போது ஒரு விரிப்பின் மீது நின்று வேலை செய்யலாம். ஒத்தடம்: கால்வலி அதிகமாக இருந்தால் ஐஸ் ஒத்தடம் கொடுக்கலாம். அல்லது வெதுவெதுப்பான நீரில் கல்லுப்பு போட்டு அதில் கால்களை சிறிது நேரம் வைத்திருக்கலாம். இத்தகைய எளிய பழக்க வழக்கங்களை மேற்கொள்வதன் மூலம் நம் பாதங்களை நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக பாதுகாக்கலாம். முக்கிய குறிப்பு: இந்த தகவல்கள் பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே. மருத்துவ ஆலோசனைக்கு சரியான தகுந்த மருத்துவரை அணுகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.